ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு முக்கியமான வீடியோ. என்ன வீடியோனா பிளாக் ஃப்ரூட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பின் வீலை போட்டேன். அதில் எனக்கு கிடச்சதை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவா ப்ரோ வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை, நான் சாபர் ஸ்வாடையும் அன்லாக் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், 40வது லெவல் மாஸ்டரி கொண்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் அடித்து எப்படியோ 40வது லெவல் மாஸ்டரி கொண்டு போயிட்டேன் கைஸ். இந்த 40வது லெவல் மாஸ்டரி கொண்டு போயிட்டேன். யார் அடித்தேன்னா, நான் இங்கே ஒருத்தன் நின்றுருக்கேன் பார்த்தீங்களா, இவனை தான் அடித்தேன். இவனை அடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பட்டனை கண்டுபிடிக்கணும் கைஸ். எனக்கு எந்த சீயும் தெரியாதனால நானாக ஓரலாகவே வாயிலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் எபிலிட்டியை போட்டுக்கிறேன். அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா, மெங்கி வில்லேஜில் செகண்ட் வில்லேஜ் இருக்கும்ல, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் 1 கைஸ், கவுண்டிங் வச்சுக்கோங்க 1. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ராக்கில் ஒரு பட்டன் இருக்கும் 2. இதில் க்ரீன் கலரில் இருக்காது கைஸ். நீங்கள் போனீங்கன்னா ராக் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பட்டன் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அப்படியே இங்கிட்ட போனீங்கன்னா அப்படியே இப்படியே இந்த மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மரத்தில் இருக்கும். அப்படியே போட் வாங்குற இடத்துக்கு நேராக இங்கிட்டு இருக்கும். அப்படியே இந்த தரையில் ஒன்று இருக்குமே கைஸ், இதில் அந்த கைஸ், இந்த இடத்துல 4. அதுக்கடுத்து 5வது பட்டன் அந்த கைஸ். இங்கே இந்த 5 பட்டனையும் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், உங்களுக்கு ஒரு இடம் அன்லாக் ஆகும். அது எந்த இடம்னா, நம்ம குஷ்டு போடுவோம்ல அந்த இடத்துல இப்படியே படிக்கட்டு விட்டு கீழே இறங்குனீங்கன்னா, நிறையா பேர் ஏன்டா எப்படி வச்சுருக்காங்கன்னு யோசிப்பேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்ச் இருக்கும். இந்த டார்ச் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணுன்னா, டைரெக்டாகவும் டெசர்ட் வில்லேஜுக்கு போயிருங்க. டெசர்ட்டுக்கு போயிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்கும், வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி. அந்த ஹவுஸ்க்குள்ளே போய் அதை பற்ற வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் கைஸ். இந்த டார்ச்சை வச்சு அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவை அப்படியே எரிஞ்சு அப்படியே திறந்துருச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அதுக்குள்ளே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப்பை நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே தெரியுமா போகணும், டைரெக்டாக ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போயிருங்க. இந்த ஏர் ஜம்ப்பு எபிலிட்டி இதெல்லாம் வாங்கியிருப்போம்ல, அங்கே அந்த சீக்ரெட் கேவுக்குள்ளே போயிட்டு ஒரு தண்ணி மாதிரி ஒழுகிக்கே இருக்கும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல போய் கப்பை வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாயிரும். அந்த ஃபுல்லான தண்ணி எங்கே தெரியுமா எடுத்துகிட்டு போகணும், மேலே ஃப்ரோசன் வில்லேஜில் நிறையா ஹவுசஸாக இருக்கும்ல கைஸ், அதில் இருக்க ஒரு என்பிசி கிட்ட அந்த கப்பை தந்தீங்கன்னா வாங்கிட்டு பேசுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படியே டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டு அந்த டார்க் ஸ்டெப் ஒரு இடத்துல வாங்கியிருப்போம்லப்பா கைஸ், அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அந்த இடத்துல ஒரு டீச்சர் இருப்பான், என்பிசி. அது என்னால் சொல்ல முடியல, ஏன்னா என்னால் எந்த இடத்துலையும் போகவே முடியல. அதனால தான் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அவன் கேட்பான் எப்படி தடுன்னு. அப்படியேவும் அவன் ஒரு குஸ்ட்டு தருவான். அந்த குஸ்ட்டு என்னதுன்னா, ஒரு ஸ்மால் வால்கனோ வில்லேஜ் மாதிரி இருக்குல்ல கைஸ், அது எப்படி சொல்கிறது, ஒரு கேவ் மாதிரிக்குள்ளே அதுக்குள்ளே கூட ஒரு பாஸு ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்குல்ல கைஸ், அது ஈஸியாக தான் இருப்பான் அந்த பாஸு. அவனை அடிச்சிருங்க. அவனை அடிச்சுட்டு திரும்ப அந்த டார்க் ஸ்டெப்பு என்பிசி கிட்ட பேசிட்டிங்கன்னா, டார்க் ஸ்டெப் டீச்சர் என்பிசி இல்லை, அந்த இடத்துல ஒரு என்பிசி இருப்பான். அவன்கிட்ட பேசிட்டிங்கன்னா அப்படின்ட்டு ஒரு சில்வர் மாதிரி திரும்பினான். அந்த சில்வையை வச்சு இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இவன் இதாக இருப்பான். இவன் ஈஸியாக தான் இருப்பான். நான் இவனை ஈஸியாக அடித்ததுக்கு காரணம் ஈகிளில் புஷ்பேக் இருந்தனால தான் ஈஸியாக அடிச்சிட்டேன். அப்படியே இவனை அடிச்சிங்கன்னா 100% கைஸ் சான்ஸு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலான் இருக்கேன். அது சொல்லலாமா வேணாமான்னு தெரில. அது என்னதுன்னா, அது அவ்வளோ பெரிய விஷயம் கைஸ். அது கிடைக்கிறதுக்கு நம்ம காத்திருந்தோம், ரொம்ப கஷ்டம். ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஃபைனலி மேமூத் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. இன்றைக்கி மட்டுமே 3 வாட்டி ஸ்பின் பண்ணேன் கைஸ். ஒரு வழியாக கிடச்சிருச்சு 3வது ஸ்பின்னில். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேமூத் ஃப்ரூட் கிடச்சதில். இப்போ பத்திரமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நான் போன வாட்டி மாதிரி இதை சாப்பிட மாட்டேன் கைஸ். டைகர் ஃப்ரூட் அப்படி தான் சாப்பிட்டு M1 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீல தான் இருக்கிறதுனால அந்த இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த மாஸ்டரி பண்ணுறது, இப்போ என்கிட்ட இருக்கிற டைகர் ஒன்லி வெறும் ஒரு ஸ்கின்னாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
என்ன ஆச்சு? லாக் ஆயிடுச்சு கைஸ். லாக் ஆயிடுச்சா? வந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்கின்னை நான் எதில் வச்சுருக்கேன்னா சும்மா இதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்மளும் டைகர் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. 500வது லெவல்லே டைகர் கிடைக்க சாதாரண விஷயம் இல்லை கைஸ், ரொம்ப கஷ்டம்தான். இதில் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலைன்னா அந்த ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஷோகேஸ் இதாயிரும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி, நான் இப்போ எலக்ட்ரிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எலக்ட்ரிக் பக்கத்தில் எம்முன்னு பார்த்தீங்களா? அந்த எம்முனா அதில் வந்து எம்முன்னு இன்பில்ட்டாகவே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கோஸ்ட் ஃப்ரூட்டில் இல்லை, அந்த மாதிரி தான். ஓகேவா கைஸ், இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாகவே இருந்திருக்கும். அது காரணம் நான் மேமூத் எடுத்தது என் தம்பிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கைலனில் நான் அடுத்த குஸ்ட்டு வேறு போட்டேன் கைஸ், விஸ்பர் பாஸு. ஆனால் நிறையா வாட்டி அவன்கிட்ட செருப்படி வாங்கிட்டேன். அது காரணம் என்னதுன்னா, நம்ம அது எப்படி சொல்கிறதா, இப்போ ஃபோனு வந்து 20% சார்ஜ் இறங்கிருச்சுன்னா லேக் ஆகுங்களா கைஸ், அந்த மாதிரி லேக் ஆகுறப்ப அடி வாங்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போல்ல அது 20% வந்துருச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கடுத்து அப்படியே தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒன்று பார்க்குறேன் 20% இருக்குது, அப்படியே லேக் ஆகிடுச்சின்னு சார்ஜை போட்டு விட்டேன். அதுக்கடுத்து அவ்வளோதான் கைஸ். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இவங்கிட்ட குஸ்ட் இருக்கும் கைஸ், இவங்கிட்ட இருக்காங்க கைஸ் பாஸு. ஃபஸ்ட்டு இவன்கிட்ட போய் குஸ்ட் எடுத்துங்க. குஸ்டி விஸ்பர் பாஸ் 15,000 கிடைக்கும் கைஸ். இவன் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதில்ல. இவன் அடிச்சிங்கன்னா 15,000 எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இவனை போய் அடிக்கிறோம். ஈகிளில் நல்ல வேலை கைஸ், புஷ் பேக் இருந்துச்சு. லைட்டெல்லாம் வச்சுருந்தேன்னா M1க்கு என்ன பண்ணுறது. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. என்ன கைஸ், ஆமாம் இவன்கிட்ட சொல்ல மாட்டேன். இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியும் கையில் ஒரு ராக்கெட் மாதிரி வச்சுருப்பான். அப்படியே அந்த ராக்கெட்டை வச்சு அப்படியே டொமேன்னு ஷூட் பண்ணுவேன். மேலே போயிட்டு விசில் கீழே இறங்கும் கைஸ். இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுதான் நான் இப்படி மூமெண்ட் பண்ணிக்கே அடிப்பேன். இவன்கிட்ட மறந்துட்டேன். அது வேறு மூமெண்ட் பண்ணிக்கே அடிக்கிறப்ப அடிச்சிருவேன். வேற ஒன்றும் இல்லை, சும்மா டச் விட்டுருச்சு. டன் இப்போ பாருங்கள் போய் உன்னை எப்படி அடிக்கிறேன்ட்டு. ரம்பிடி பம்பம் பிடி பம்பம் பிடி பம்பம் பம் பிடி பம்பம் அடிங்க. 1 2 3 4 டே ஸ்பெஷல் பவர்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் அடிச்சிருவேன் கைஸ். ஐயோ படுத்துறேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ஹானர் பாயிண்ட் வரையில கைஸ். இவன் அடிச்சிங்கன்னா 12,000 ஹானர் பாயிண்ட் கிடைக்கும். அது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான், இந்த கேமில் நல்ல விஷயந்தான். பிளாக் ஃப்ரூட் வீடியோவாக நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன் கைஸ். நிறையா வீடியோ இல்லை, ஒன்று போட்டிருக்கேன். இப்போ தான் பிளாக் ஃப்ரூட்டு கண்டினியூ பண்ணியிருக்கேன். அது காரணம் இந்த பிளாக் ஃப்ரூட்டில் கிரைண்டிங் ரொம்ப போரிங்காக இருக்கும் கைஸ். நானே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். என் தம்பி இப்போ எந்த வில்லேஜில் இருக்கான்னா கரெக்டாக அண்டர் கிரவுண்டு வில்லேஜில் இருக்காங்க கைஸ். அண்டர் வாட்டர் சிட்டி அங்கே இருக்கேன் கைஸ். அவன் இன்னி லெவலப் ஆகி செகண்ட் சிக்கு போய் சொன்னேன்னு கேட்குறேன். செகண்ட் சிக்கு மட்டும் யாராச்சும் இருந்தீங்கன்னா செகண்ட் சிக்கு நான் வந்தோடனே ஒரு வீடியோ போடுவேன். வீடியோ போடுறப்ப எனக்கு ஒரு புத்தா மட்டும் தந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஐடி தாங்க, நான் எப்பயுமே உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்துடுங்க, ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐடி வந்து அகல் 2K5 போட்டிங்கன்னா வரும். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம செல்ல குட்டி மேமூத், இனிமேல் இதை நினச்சி தினமும் சந்தோஷப்படுவேன் கைஸ். மேமூத் ஃப்ரூட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேமூத் எடுத்துருக்கோன்னு 3 ஸ்பின்னு கைஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்க. தினமும் நீங்கள் 3 ஸ்பின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேமூத் ஃப்ரூட் கிடைக்கும்.